ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி டெக்சாஸ்ல ஒரு ஸ்பெஷல் எலெக்ஷன் நடந்தது. இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் எலெக்ஷன் நடக்கும்போது அது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெடாமினன்ட்டா ரிப்பப்ளிகன், அதாவது ட்ரம்ப் சப்போர்ட் பண்ற அந்த பார்ட்டி இருக்கு இல்லையா, அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப நாளா வந்து வின் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்பெஷல் எலெக்ஷன் நடந்தது. அதுல சர்ப்ரைசிங்கா வந்து ட்ரம்ப் பார்ட்டிக்காரங்க தோத்து போயிட்டாங்க. ஸோ இது வந்து அங்க வந்து ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணி இப்போ அது பரபரப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து இந்தியன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளும் வந்து அங்கே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ட்விட்டரில் இதை போட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆன்லைனில் வந்து அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னணி என்ன, உண்மையாகவே இந்தியன்ஸ்னால இந்த எலெக்ஷன் வந்து மாறிச்சா, இல்லை இதுக்கு ரியல் ரீசன் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இது ஆக்சுவலாக எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் டெக்ஸஸில். உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஹெச்எம்டி வீசா ஃப்ராடை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ராடு கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அலிகேஷன் வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். அதை பார்க்காதவங்க நான் லிங்க் இங்கே கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் நிறைய ஒரு சர்ச்சை வந்துச்சு. அண்ட் இப்போ அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பெஷல் எலெக்ஷன், அதாவது டெக்ஸஸ் டிஸ்ட்ரிக்ட் 9. ஸோ இதனால் அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா, இந்த எலெக்ஷன் தோத்ததுக்கு காரணம் இந்தியன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. சரி, இந்த ஸ்பெஷல் எலெக்ஷன்ல வந்து என்னதான் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல போன வருஷம், அதாவது ட்ரம்ப் வின் பண்ணார் இல்லையா, எலெக்ஷன் நின்று வின் பண்ணும்போது அவர் வந்து 17 பாயிண்ட் ப்ளஸ் 17 பாயிண்டில் அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து வின் பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ரிவர்ஸ் 30 பாயிண்ட் குறைஞ்சு அவங்க வந்து தோத்துட்டாங்க. ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய ஷாக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப வருஷமாக, அதாவது ஒரு டெக்கேட்ஸ் அண்ட் டெக்கேட்ஸாக அது வந்து ரிப்பப்ளிகன் கண்ட்ரோல்லே இருந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ திடீர்னு வந்து அது தோத்த உடனே அவங்களால வந்து நம்ப முடியல. ஒரு பெரிய ஷாக் வந்து எல்லார் மத்தியும் இருக்குது. நியூஸ் மீடியாலாம் பெருசாக வந்து பேசினாங்க. ஆனால் அதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் இப்போ பண்ணுற ஒரு சில பாலிசினால தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரஷ் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதெல்லாம் இல்லை, இது இந்தியன்ஸ் தான் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு சர்ச்சையை வந்து சில பேர் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சார் இல்லையா, அவரோட பேர் வந்து டெய்லர் ரெஹமத். ஸோ இந்த ரெஹமத் அப்படின்னு பார்த்த உடனே அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து அந்த லாஸ்ட் நேமை பார்த்துட்டு எல்லாம் ஓட்டு போட்டு இது வின் பண்ண வச்சுட்டாங்க, இது வந்து நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணுற ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்காரங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த டெய்லர் ரெஹமத் அப்படிங்கிறவர் ஒரு இந்தியன் கிடையாது. அந்த ரெஹமத் அப்படின்றது ஜெர்மன் ஆரிஜினில் இருக்க ஒரு லாஸ்ட் நேம். அது வந்து அதுக்கும் இந்த இந்தியன் இதுலேயும் வந்து இந்தியன்லேயும் ரெஹமத்ன்ற பேர் இருக்குது, இல்லைன்னு சொல்லல, நம்ம நார்மலாக வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை வச்சு மட்டும் வந்து இந்தியன்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து முன்வைக்கும் போது அங்கே இருக்க இந்தியன் கம்யூனிட்டிஸ்லாம் வந்து என்னையா இது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிஸ்கோ கவுண்டியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ளையர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேஸ்புக்கில் அந்த ஃப்ளையரை நானும் பார்த்தேன். அதில் எப்படி போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிஸ்கோ கவுண்டியில் ஒரு சில டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி இந்தியன் பாப்புலேஷன் வந்து 3.5% தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது 33% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் ஃப்ரிஸ்கோயே இருக்காது, நீங்கள் எல்லாருமே வாங்க, நாங்கள் சிட்டி கவுன்சிலில் போயிட்டு ஒரு மீட்டிங் வந்து வைக்க போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம ஆதங்கத்தை முறையிடலாம் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபேஸ்புக்கில் அந்த ஒரு போஸ்ட்டை வந்து போட்டு வந்து சர்க்குலேட் பண்ணிட்டாங்க. இது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அமெரிக்கன் அட்வொகசி கவுன்சில் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது எக்ஸ் வலைதளத்தில். பேருக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்காவில் இருக்க இந்தியன்ஸை சப்போர்ட் பண்ணுற குரூப். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, இதெல்லாம் வந்து தப்பு, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் போட்டிருந்தாங்க. அந்த எபிசோட் வந்து அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்து அந்த நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தோத்ததுக்கு அப்புறம் அதே குரூப் இந்தியன் அமெரிக்கன் அட்வொகசி கவுன்சில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு ரேசிஸ்டான ஒரு விஷயங்களை வந்து பரப்பி விட்டதுனால நீங்கள் பாருங்கள், ட்ரம்ப் வந்து 17 பாயிண்ட் வின் பண்ணியிருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ வந்து தோத்து போயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் ட்வீட் போட்டதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ளாரிடாவை சேர்ந்த ஒரு ரிப்பப்ளிகன் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டுக்கு அவர் ஓகே, ரிப்பப்ளிகனோட எலெக்ஷனே வந்து இந்தியன் ஓட்டிங் பிளாக்கால மாற்ற முடியும் அப்படின்னா அப்போ வந்து இங்கே எல்லா இந்தியன்ஸும் வந்து டீபோர்ட் பண்ணுறதுக்கு இது இன்னொரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து ஃபியர்ஸான பேக்லாஷ்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி சில பேர் போட்டிருந்தாங்க. இது அது உண்மையா, இந்தியன்ஸ் எல்லாம் வந்து ஓட்டு போட்டு ட்ரம்ப் வின் பண்ண அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்படியே மாற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக மேத்தமேட்டிக்கலாக நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் ஓட்டு போடுற தகுதி இருக்கிற இந்தியன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான். அந்த 2% எல்லாமே வந்து டெமோக்ராட்ஸ், அதாவது ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக பார்ட்டிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு எலெக்ஷனே மாற்றுற அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான நம்பர் கிடையாது. அதனால் இவங்க சொல்கிறது வந்து மேத்தமேட்டிக்கலி நாட் பாசிபிள். இது வந்து ஒரு சும்மா ஸ்பெகுலேஷன் தான். ஆனால் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் போயிட்டு இது என்ன ஏது அப்படின்னு கூட வந்து விசாரிக்காமல், அதை வந்து என்ன வந்து பார்க்காம சிம்பிளாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே இந்தியன்ஸ்லாம் சேர்த்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆர்டிக்கலோ இல்லை ஒரு ட்வீட்டோ வந்து போடும்போது, அதுவும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாரிடா
பேஸ்ட் ரிப்பப்ளிகன் லீடர் அந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறார். அவர் அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தப்பான ஒரு மெசேஜை வந்து மற்ற ஸ்டேட்காரங்க வந்து பரப்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஓகே இவங்க தான் வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய பிரச்சனைக்கு இது வந்து வழிவகுக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பேட்டர்னாகவே போயிட்டு இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு அங்கே உண்மையாகவே ஏன் அப்படி நடந்துச்சு, ஒரு 17 பாயிண்ட் வித்தியாசத்தில் போன வாட்டி வின் பண்ணவங்க இப்போ வந்து அப்படியே 30 பாயிண்ட் நெகட்டிவில் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதை ரியல் ரீசன் கண்டுபிடிச்சி அதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்களால தான் அப்படின்னு சொல்கிறது வந்து இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்வீட்லேயே வந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் கேட்டு வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் டார்கெட் பண்ணும்போது இது ஆக்சுவலாக வந்து இந்தியன்ஸ் மட்டும் பாதிக்காது, அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியை வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து பிடிச்சி வந்து அடிக்கடி அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் பார்க்க ஓகே நாளைக்கு நமக்கும் இது நடக்கும் அப்படின்னு அந்த இமிகிரண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற இல்லை அந்த கரெக்டாக பார்க்குற அந்த குரூப் என்ன பண்ணுன்னா அவங்க வந்து ஓகே இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்களோட மைண்டு மாறி இருக்கலாம். ஸோ இது எப்படின்னா இந்தியன்ஸை வந்து டார்கெட் பண்ணும்போது இந்தியன்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, அங்கே இருக்க அமெரிக்கன்ஸ் கூட வந்து இது தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி கூட வந்து ஓட்டு போட்டு மாற்றிருக்கலாம், தெரியாது. ஆனால் இது எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணாமல் இவங்க பாட்டின சும்மா இப்படி வந்து எனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ட்வீட்டை நிறைய பேர் பாயிண்ட் பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் டெக்ஸஸில் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகுது. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் வந்து நான் H1B ஃப்ராடாக எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எபிசோட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிஸ்கோ கவுண்டியில் நம்ம எல்லாருமே முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கிற லோக்கல் குரூப் எல்லாம் போயிட்டு வந்து ஒரு ஃப்ளையர் போட்டு வந்து போய் பேசுனது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் ரிப்பப்ளிகன் தோத்ததுக்கு இந்தியன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் ஆகும்போது பெருசாக ஒரு பிரச்சனைக்கு வழிவகுத்துருமோ அப்படின்னு இப்போ இருக்க மக்கள் மத்தியில் இது ஒரு கேள்வியை எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அது போக இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிற 1-2 பாயிண்ட்டில் வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னாலும் இல்லை நீங்கள் இந்த பாயிண்ட்டை தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் தாராளமாக அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தத்தோட சப்ஸ்கிரைப்.